குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் மக நட்சத்திரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முழுக்க இது நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவு. நட்சத்திரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பதிவாக இருக்கும். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எதிர்கொள்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ பண்ணணும், எப்பப்போ பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த டைமில் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எப்போ சில விஷயங்களை தவிர்க்கணும், கணவன் மனைவி உறவில், படிப்பு, ஆரோக்கியம், இப்படி எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் பரிகாரத்தோட. ஓகே, இப்போது மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு பொருளாதார ரீதியான மாற்றங்கள் எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். முதல் 13 நாட்களுக்கு மக நட்சத்திரத்திற்கு முதல் 13 நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான மாற்றங்களும் செய்யக்கூடாது. சிம்பிளாக எந்த விதமான மாற்றங்களும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஒரு இடத்துல பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணுறது, பெரிய அமௌண்ட்டு, சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது, இல்லை வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி போட்டு ஏதாவது பொருளை வாங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆதாயம் இல்லாத விஷயமா மாறிடுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆதாயம் இல்லாத விஷயமா மாறிடுது. அதே நேரத்தில் 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ, எக்கனாமிக்கலாக என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. ரொம்ப அற்புதமான காலம் 13லேருந்து 26 வரைக்கும். சகோதர வழி உறவுகளில் ஏதாவது சிக்கல்கள் இருந்து, பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 13 நாட்கள் உங்களுக்கு கொடுக்கும். 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும். நான் சொல்கிறது ஜூன் மாதம். இரண்டாவதா, அந்த காலகட்டம் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவு, நட்பு, அதே பொறுத்தல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, பாலிய சிநேகிதர்கள், இவங்க கிட்ட ஒரு கருத்து வேற்றுமை சற்று எட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டம். ஸோ அப்போ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வராமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே நம்ம ஸ்மூத்தராக கொண்டு போக முடியும். 13லேருந்து 26 வரைக்கும் கொஞ்சம் கவனம் இதில் உறவுகளில். மற்றபடி எக்கனாமிக்கலாக பார்த்துட்டா அந்த டைம் ரொம்ப குட் பீரியடு. குடுக்கல் வாங்கல் எல்லாமே பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. அதே போல் வாராத பணம் வசூலாகணும், பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டம் அதுக்குண்டான ப்ரேயர், நான் கடைசியில் அந்த ப்ரேயரை சொல்லிடுறேன். அந்த ப்ரேயரை பண்ணும்போது இப்போது ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. எகைன் அந்த 26ஆம் தேதிக்கு மேலே இந்த மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் காசு பணம் செலவீனங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது அனாவசியமான விஷயங்களுக்குள்ளே போக வேண்டாம், தேவையில்லாத பொருட்களை வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு மட்டும் இருந்தால் போதுமானது. அதே நேரத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக சோகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளால் பின்பற்றவே முடியாது. அது ரொம்ப நாளைக்கு அது பின்பற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா அதுவும் ஒரு மனச்சங்கடம். சொல்லிட்டு செய்யாமல் போயிட்டாங்களேன்னு காலத்துக்கும் நம்மளை பேசுவாங்க. அப்போது அந்த மாதிரி எதாவது வாக்கு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறத செஞ்சு காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனா 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ அப்போ என்னத்தை வேணால் பேசுங்க, எல்லாத்தையும் செய்ய முடியும் உங்களால். தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானம் குறைச்சலாகிட்டு இருக்குது, வரமாட்டிது. முக்கியமாக சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு குறைச்சலாகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்குது. தொழிலில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர போகிறீங்க. வளர்ச்சிக்கான பலவிதமான மாற்றங்களை செய்ய போகிறீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில். இது மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு. சரி, தொழில் வருமானம் இதை பார்த்தாச்சு. அதே நேரத்தில் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக சின்ன நுணுக்கமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வருது. எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்
3 நாட்களை கவனமாக பார்த்துக்குங்க. அது முடிஞ்சு 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கன்னா, ஆல்ரெடி 1 to 13 சிறப்பில்லை கொடுக்கல் வாங்கல. முக்கியமாக அந்த 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலாகவே இருக்குது. அதில் தயவு செஞ்சு ஒரு கடன் வாங்குறதோ ஒரு லோன் அப்ளிகேஷன் போடுறதோ ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராசஸும் பண்ண வேண்டாம். ஓகே. ஆனால் பெட்டராக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இருக்குது இல்லையா, 16ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு சூழ்நிலை பொருளாதார ரீதியான விஷயங்களில் வந்துடுது. அப்போது இந்த மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 24 இந்த மாதம் முழுக்கவே வந்துடும் அந்த டைம். இப்போ 16ஆம் தேதியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் வந்துடுது. குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை அதை ஏற்படுத்திடுது. தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்திடுது. தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக மாறுது. 16க்கு மேலே அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குமே உங்கள் குடும்பத்தின் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் கரிசனமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. என்னதான் வேலைன்னு இருந்தாலும் குடும்பத்தின் மேலேயும் அக்கறை வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஒரு நாள் லீவ் போட்டு கூட ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் இது ஏற்படுத்துது மக நட்சத்திரத்திற்கு. ஓகே. ரெண்டாவதா கணவன் மனைவி பிரிவினை. ஆல்ரெடி மக நட்சத்திரமாகட்டும் சிம்ம ராசியாகட்டும் ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசிக்குள்ள கேது வந்தாச்சு. இங்கே கிரகங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் ராசிக்குள்ள கேது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கு, கோள்காட்டியாக இருக்குது. எப்பவுமே ராசிக்குள்ள ராகுவோ கேதுவோ வந்துட்டா அந்த 1.5 வருஷ காலம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறத நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியே கேது தான். அவர் ராசிக்குள்ளே வர்றதுனால மக நட்சத்திரத்துக்கு அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வருது. ஆனால் அதெல்லாம் இப்போ சமாளிக்க முடியுமானா கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓகே. உறவுகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உறவுகள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. முதல் 6 தேதிக்கு பின்பாக ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து உறவுகளினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைச்சிடும் உங்களுக்கு. இதற்கு முன்னாடி அந்த ஆதரவு இல்லை. தாய் வழி உறவுகள்னால தொந்தரவுகள் இருந்திருக்குது, செலவுகள் இருந்திருக்குது, அலைச்சல் இருந்திருக்குது, மன உளைச்சல் இருந்திருக்கு. அவங்க பண்ண செயலையெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நைட்டு தூக்கமே வராது. ஸோ அந்த மாதிரியான சில நடைமுறை சிக்கல்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இனிமேல் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. உறவுகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிக்க போகிறாங்க. தாயும் தந்தையும் உங்களுக்கு மிக முக்கியமான நபர்களாக வரக்கூடிய காலகட்டங்களில் தோன்றுவார்கள். அவர்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே உங்களை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் உறுதியாக. அப்போது இந்த மாதம் முழுக்கவே தாய் தந்தையருடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்குது. 6ஆம் தேதியிலேருந்து குறிப்பு. ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மாத கடைசி வரைக்குமே நல்லா இருக்குது. பொறுப்புகள் தேடி வரும். உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்கள் எப்போவோ ட்ரை பண்ணது இப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிங்க, 5-6 மாதமாக அதை பற்றி ஒரு தகவலும் இல்லை. இப்போ அஷ்டமச்சனி வேறு வந்துருச்சு. ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஃபேவராக நடக்குமா, அஷ்டமச்சனியில் கூட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ அந்த பொறுப்போ அந்த பதவி உயர்வோ தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதே நேரத்தில் தெய்வ அனுகூலத்தை முழுமையாக உணருவீங்க. எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியும் தோணும். அப்போ இங்கே தான் ஒரு சிக்கல் என்ன தெரியுங்களா, இந்த மாதம் கொஞ்சம் ஓவராக கோவப்பட்டுருவீங்க, ஓவராக அவசரப்படுவீங்க, முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்த கோபதாபங்கள்னால சின்னதாக சண்டைகள் வந்து போகலாம். என்னதான் சண்டைகள் வந்து போனாலும் உங்களுக்கு அந்த உடல் ரீதியான ஒற்றுமையும் மன ரீதியான ஒற்றுமையும் பல நேரங்களில் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் பார்க்க முடியும். சண்டை வந்தாலும் அந்த உறவினுடைய நெருக்கம் அதிகரிக்குது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ உறவுகள் எப்படி இருக்குது, படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிப்பை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே ஃபேவராக இருக்குது. குழந்தைகள் நல்லா படிக்க போகிறாங்க, வேணுங்கிறத கற்றுக்க போகிறாங்க.
ஸோ அதுல எல்லாம் நல்லா இருக்கும். படிப்பு, விளையாட்டு அதெல்லாம் ஓகே. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டீங்க. உன்னி அந்த செலவு குறைய போகுது. நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கின்னு ரொம்ப நல்லபடியாக மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை சொல்லுது. உங்களுடைய சுய முயற்சியினாலேயே அதுவும் நடக்கும். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது மக நட்சத்திரத்துக்கு. ஸோ இன்னும் அதை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. பிறந்த கிழமை அன்னைக்கு நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணால் போதும். மேலும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எல்லா விதமான நல்ல பலன்களும் நடக்கணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.